இன்னைக்கு ஒரு சின்ன கண்டென்ட் சொல்லணும்னு தோணுது. சின்ன கண்டென்ட் இல்ல, எனக்கு நிறைய நேரங்கள்ல பல யோசனைகள் வரும்போது இன்னைக்கு வந்த யோசனை என்னன்னா, அர்ஜுனனுக்கு சிவபெருமானுடைய தரிசனம் கிடைச்சது. பாசுபதாஸ்திரத்தை அர்ஜுனன் சிவபெருமான்கிட்ட இருந்து வாங்கிக்கிறான். பல வருஷம் தவம் செஞ்சு சிவன் மனம் இறங்கி அவனுக்கு தரிசனத்தை கொடுத்து பாசுபதாஸ்திரத்தையும் கொடுக்கறாரு. அந்த அளவுக்கு பேரு பெற்றவனா அவன் இருக்கான். கிருஷ்ணரோட விளையாடுறான், கிருஷ்ணரோடையே வளர்றான். கிருஷ்ணர் குருவா இருந்து கீதோபதேசமும் பண்றாரு. அந்த அளவுக்கு உயர்ந்து போற அர்ஜுனனுக்கு எப்படி அந்த பிறவியில அவனுக்கு ஏன் முக்தி கிடைக்கல? அவன் சத்திரியனா இருந்ததுதான் பிரச்சனையா? அவன் பல உயிர்களை கொல்ற மாதிரி ஆனதுதான் பிரச்சனையா? அப்படின்லாம் நான் பல விதமா யோசிச்சு பார்த்தேன். அவன் கண்ணப்ப நாயனாரா வரும்போதுதான் சிவபெருமான் ஆட்கொள்றாரு. அதாவது அறிவு நிறைய கிடைச்சது, நிறைய படிச்சான், நிறைய தெரிஞ்சுக்கிட்டான், ஞானமும் கிடைச்சது. ஏன்னா கிருஷ்ணர் கீதோபதேசம் கொடுத்து நல்ல ஞானமும் அவனுக்கு இருந்தது. ஆனாலுமே ஏன் முக்தி கிடைக்கல அப்படின்னு பார்த்தா, எங்க குறை இருந்ததுன்னா, ஒரு பானையில அப்படியே தண்ணி நிறைஞ்சிட்டே வரும்போது ஒரு ஃபில்லிங் டிராப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபில்லிங் டிராப் என்னவா இருந்தது அப்படின்னா, கண்ணப்ப நாயனாரா அவன் அவதாரம் எடுக்கும்போது அந்த பிறவியில அன்கண்டிஷனலா நிபந்தனையற்ற ஒரு அன்பு அவன் செலுத்துறான். இந்த சிவ திருமேனிங்கிறது கல் இல்ல, அது சிவபெருமான் அங்க இருக்காரு அப்படின்னு நினைக்கிறான். முழுமையான நம்பிக்கையை வைக்கிறான், பக்தியை வைக்கிறான், சரணாகதி அடைகிறான். கண்களை அப்படியே கொடுக்கணும் அப்படிங்கிற பேரன்பு ஊற்றெடுக்குது. அந்த பேரன்பை நம்ம பக்தின்னு சொல்றோம். அந்த சரணாகதி நிலைக்கு போகும்போதுதான் சிவபெருமான் ஆட்கொள்றாரு. சோ எவ்வளவுதான் அறிவு ஞானம் எல்லாம் இருந்தாலுமே நிபந்தனையற்ற அன்பு, அது பக்தியா வெளிப்பட்டாலும் சரி, அன்பு அன்பாவே வெளிப்பட்டாலும் சரி, அப்போ நம்ம இறைவன் கிட்ட ஒரு சின்ன ஸ்டெப்பு கிட்டக்க நெருங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஜஸ்ட் ஒரு ஷேரிங்கா சொல்றேன். நன்றி.